இந்த வீடியோ லெக்சர்ல நாம ரெப்ளிசோம் அப்படின்னா என்ன, இந்த ரெப்ளிசோம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல எப்படி உதவியா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த டிஎன்ஏ உடைய பிக்சர், ரெப்ளிகேஷன் பிக்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் இதுல என்னென்ன புரோட்டீன் என்சைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த புரோட்டீன் அப்புறம் என்சைம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ரெப்ளிகேஷனுக்கு உதவியா இருக்கு. இதை தான் ரெப்ளிசோம் அப்படின்னு சொல்றோம். ரெப்ளிசோம் அப்படின்னா இது ஒரு லார்ஜ் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம், நிறைய புரோட்டீன் என்சைம்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த காம்ப்ளெக்ஸ் பில்டப் பண்ணுது. இந்த காம்ப்ளெக்ஸ் தான் டிஎன்ஏ உடைய காப்பியை எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மூலியமா அதே மாதிரியான ரெண்டு காப்பியை உருவாக்க முடியும். இது காம்ப்ளெக்ஸ் மாலிகுலர் மெஷின் போல ஆக்ட் பண்ணுது. ஸோ மெஷின் எப்படி ஒர்க் ப்ராசஸ் கரெக்டாக நடக்குமோ அதே போல இந்த ரெப்ளிசோம் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு ஒரு மாலிகுலர் மெஷின் போல ஆக்ட் பண்றதா இருக்கு. இதுல வரக்கூடிய புரோட்டீன் காம்ப்ளெக்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்டா ஹெலிகேஸ், பாலிமரேஸ், கிளாம்ப் லோடர், அப்புறம் இன்னும் சில அசசரி ஃபேக்டர்ஸ் கொண்டதா இருக்கு. இப்போ இதோடைய இனிஷியல் அசம்பிளி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியல் அசம்பிளி நடக்கும் இல்லைங்களா, இந்த ரெப்ளிகேஷன் நடக்கும்போது அப்போ வரக்கூடிய புரோட்டீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ ஜி பிரைமேஸ், டிஎன்ஏ பி ஹெலிகேஸ், டிஎன்ஏ சி ஹெலிகேஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் டிஎன்ஏ டி பிரைமேஸ் பி, பிரைமேஸ் சி, இதெல்லாம் கம்பைன் ஆயிருக்கிற இந்த இனிஷியேட் பண்ணக்கூடியது தான் நம்ம பிரைமோசோம் அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து உங்களுக்கு தெளிவா புரியும் பிரைமோசோம்க்கும் ரெப்ளிசோம்க்குமான டிஃபரன்ஸ். ரெப்ளிசோம் ஃபுல் ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது, ரெப்ளிகேஷன் முடிகிற வரைக்கும். பிரைமோசோம் இனிஷியேஷன் மட்டும் பண்ணி ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த ரெப்ளிகேஷன் ப்ரோகேரியோட்டுக்கும் யூகேரியோட்டுக்கும் மாறுபடும். இப்போ இந்த ப்ரோகேரியோட்ல நடக்கக்கூடிய இந்த ரெப்ளிகேஷன் அந்த நியூக்ளியாய்டுல நடக்கும். நம்ம அதை நியூக்ளியஸ்னு சொல்ல மாட்டோம், நியூக்ளியாய்டுன்னு சொல்றோம். ரெப்ளிகேஷன்ல ரெண்டு ரெப்ளியோசோம்ஸ் தேவைப்படும். ஏன்னா இந்த ரெப்ளிகேஷன் பை டைரக்ஷனல் ரெப்ளிகேஷனா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிங்கிள் டிஎன்ஏ இது நடுவுல ரெப்ளிகேஷன் ஆகி ரெண்டா பிரியறத பார்க்கும், அதுவும் பை டைரக்ஷனல்ல. ஸோ இன்னும் இதுலயும் உங்களுக்கு சிங்கிள் ஆரிஜின்ல நடக்கிறத பார்க்க முடியுது, பட் ரெண்டு பை டைரக்ஷன்லயும் நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ரெண்டு டைரக்ஷன்ல ரெப்ளிகேஷன் நடக்கும்போது ரெண்டு ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இருக்கும். இப்போ ப்ரோகேரியாட்ல உதவக்கூடிய என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ ஏ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும், அதுக்கப்புறம் டிஎன்ஏ பி அது ஹெலிகேஸ் போல ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன், அப்புறம் டிஎன்ஏ சி, டிஎன்ஏ ஜி பிரைமேஸ், அப்புறம் டிஎன்ஏ கைரேஸ், டிஎன்ஏ லிகேஸ், டிஎன்ஏ பாலிமெரேஸ் 1, 2 and 3. இது எல்லாத்தையும் பத்தியும் நம்ம ஃபியூச்சர் வீடியோல தனித்தனியா பார்ப்போம் இன் டீடைல். இப்போ ப்ரோகேரியாட்ல இந்த ரெப்ளியோசோம் எவ்வளவு தேவைப்படும், எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே யூகேரியாட்டிக் செல்லுல எப்படி ரெப்ளியோசோம் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரீஜியன்ல. ஸோ இங்க இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் மல்டிபிள் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் நடக்கக்கூடிய ரீஜனா இருக்கு. இதுவும் பை டைரக்ஷனல்ல. நம்ம ரெப்ளிகேஷன் பபிள்ஸ் நிறைய இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் இந்த யூகேரியாட்டிக் டிஎன்ஏல. அப்போ அங்க மல்டிபிள் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். இதுக்கு உதவக்கூடிய ரெப்ளியோசோம் என்சைம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓஆர்சி, சிடிசி6, சிடிடி1, எம்சி 2 to 7, ஆர்பிஏ, பிசிஎன்ஏ, பாலிமரேஸ் ஏ ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அண்ட் எப்சிலான். கேத்ரின் லெமான் அண்ட் ஆலன் கிராஸ்மேன் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேசிலஸ் சப்டிலிஸ்ல இந்த ரெப்ளியோசோம் மூவ் ஆகிறது இல்ல, அதாவது ட்ரெயின் போல மூவ் ஆகிறது இல்ல, டிஎன்ஏ தான் அந்த ரெப்ளியோசோம்குள்ள ஃபிட் ஆகி மூவ் ஆகக்கூடியதா இருக்கு. அதனால இந்த ரெப்ளியோசோம் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெப்ளியோசோமுடைய ஜெனரல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் கெமிக்கல் சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த எஃபிஷியன்ட் ரெப்ளியோசோம் அசம்பிளி அட் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இப்போ இந்த யூகேரியாட் ஆகட்டும் ப்ரோகேரியாட்டிக் டிஎன்ஏ ஆகட்டும் இது ரெண்டுலையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பாயிண்ட் இருக்கணும். ஸோ இது ப்ரோகேரியாட்டா இருந்தால் ஒரு பாயிண்ட், சிங்கிள் பாயிண்ட் இருக்கும். இப்போ மல்டிபிள் ஒரிஜின் ரெப்ளிகேஷன் யூகேரியாட்டிக் செல்லில் பார்க்க முடியும். அது ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம இன் டீடைல் ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம் தனித்தனியா. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இந்த ரெப்ளியோசோம்க்கு அடுத்தது தேவைப்படக்கூடியது செப்பரேட்டிங் த டூப்ளெக்ஸ் இன்டு லீடிங் அண்ட் லாகிங் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ஸ். அதை பண்ணக்கூடியது ஹெலிகேசஸ், என்சைம் ஹெலிகேஸ். அடுத்ததா இந்த லீடிங் அண்ட் லாகிங் ஸ்ட்ராண்டை டேமேஜில் இருந்து
காப்பாற்றணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு தேவைப்படக்கூடிய புரோட்டீன்ஸ் என்னன்னா எஸ்எஸ்பி அப்புறம் ஆர்பிஏ ஃபேக்டர்ஸ், சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீனும் ஆர்பிஏ ஃபேக்டரும். அப்புறம் அடுத்ததா இந்த பைண்டிங் ஃபேக்டர்லாம் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா பிரைமேஸ் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு பிரைமர் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு பிரைமேஸும் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபாவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராசஸ் கண்டினியூட்டா நடக்கணும், வேற எந்த ப்ராப்ளமும் இல்லாம. அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் உதவியா இருக்கும்னா கிளாம்ப் லோடிங் ஃபேக்டர்ஸ், ரிங் ஷேப்ட் கிளாம்ப் ப்ரோட்டீன்ஸ், ஸ்ட்ராண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே வந்து பைண்ட் ஆகி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ண உதவியா இருக்கு. பிரைமர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூஸா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உருவாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது டிஎன்ஏ பாலிமரேஸ் டி, டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா, டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான். அடுத்து நடக்கக்கூடிய எரர்ஸ், கண்டிப்பா ஏதோ ஒரு எரர்ஸ் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்ப நடக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த ரெப்ளிகேட்டிவ் கரெக்ஷன் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பாலிமரேசஸ், 3' to 5' எக்ஸோநியூக்ளியஸ் டொமைன்ஸ் ஆன ரெப்ளிகேட்டிவ் பாலிமரேஸ். அடுத்ததா பிரைமர் ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன பிரைமரை ரிமூவ் பண்ணி அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, ஆர்என்ஏஸ் ஹெச், அப்புறம் ஃபிளாப் எண்டோ நியூக்ளியேஸ் சச் ஆஸ் FEN1, அதாவது FEN1, அதுக்கப்புறம் வேறு டிஎன்ஏ ரிப்பேர் ஃபேக்டர்ஸ் பிரைமர் ரிமூவ் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்ததா கடைசியா பிரைமரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராண்ட் பக்கத்துல இருக்க இன்னொரு ஸ்ட்ராண்டோட ஜாயின் பண்ணக்கூடியது மெயினா வந்து இந்த ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். அதை லேகிங் ஸ்டாண்ட்ல பார்க்க முடியும் இங்க. ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து லிகேஸ். ஷார்ட்டா இந்த ரெப்ளிசோம் பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வரக்கூடிய ஒவ்வொரு என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸை வர வீடியோஸ்ல இன்னும் டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ.